அதே போல் வந்து வாக்குச்சாவடி ஸ்லிப்பு, பூத் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய அந்த பூத் ஸ்லிப்பும் அதே போன்று கட்சி, அதாவது ஆளும் வர்க்கத்துக்கு ஆளும் அதிகாரத்துக்கு உள்ளப்பட்டு கொடுக்கக்கூடாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் வந்து, பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொண்டு போய் நேரடியாக வீட்டுக்கு சேரணும். இது எந்த விதத்திலையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு என்பதை சொல்லியிருக்கிறோம். சென்சிட்டிவ் பூத்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை, ஒரு பூத் கேப்சரிங், அதே போன்று பல்வேறு விதமான வந்து ஒரு ஜனநாயக ஒரு செயல் அரங்கேற்றப்படும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவ் பூத் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போதுமான அளவுக்கு பந்தோபஸ்து போட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 68,000க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கு. அந்த 68,000க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முழுமையான அளவிற்கு வந்து சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா வைக்கணும். இப்போ இன்பதுரை கேஸ்ல என்னன்னா 2016 நடைபெற்ற தேர்தலில் ஒரு பூத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டோம்னா ரெக்கார்டிங் வந்து அந்த ரெக்கார்டிங் அலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆபீசர். அது எனவே இது வந்து எந்த விதத்திலையும் வந்து நியாயம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் சரி ஒரு 8 மாசத்துக்கு மேல அந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில வந்து ஒரு கஸ்டடியில தான் வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதை அழிக்கிற வேலை பண்ணால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இப்போ இவருடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் தண்டிக்கப்படல. அப்போ அதிகாரம் தண்டிக்கப்படலைன்னா அதான் நான் சொன்னேன், இதை மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் எழுதுங்க. தேர்தல் விதி முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் விருப்பு இல்லாமல் பணியாற்ற வேண்டும். அப்படி ஒரு ஆளும் அதிகாரத்திற்கோ இல்லைன்னா வந்து வேறு விதமான ஒரு அழுத்தத்திற்கோ கட்டுப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து கடமை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் மாதிரி அது ஒரு அதிகாரி தெரியல, இப்ப இந்த இது மூலமா தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிக்கு இதே மெசேஜ் சொல்றேன். தயவுசெய்து யாருடைய நிர்பந்தத்துக்கும், அதிகார வர்க்கத்துடைய நிர்பந்தத்திற்கு அடிபடியாமல் சுதந்திரமாக பணியாற்றுங்கள். ஆனா நீங்க அதிகார வர்க்கத்திற்கு அடிபடிந்து பணியாற்றினால் நிச்சயமா பஞ்சாப் போல ஒரு அதிகாரி வந்து ஒரு வம்பில மாற்ற நிலைமை உங்களுக்கு தயவுசெய்து அது ஏற்படக்கூடாது. எனவே அந்த வகையில் வந்து ஒரு நியாயமான முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதே போல இந்த மணி டிரான்சாக்ஷன் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா எங்களுக்கு வந்த தகவல், ஒரு அதிகார வர்க்கம் ஆளுங்கட்சி ஒரு குடிமை பொருள், அதாவது ஃபுட் கார்பரேஷன், இந்த வெஹிக்கிள் மூலமா பாத்தீங்கன்னா வந்து பணம் அங்கே கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு தகவல், அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை முழுமையாக தடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன், நெஃப்ட் என்று சொல்லக்கூடிய, ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ல பல்கா யாரா டிரான்ஸ்பர் பண்றாங்க அதெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த இது சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையில வந்து செக் போஸ்ட்ல செக் பண்றது ஒரு பிரைவேட் வெஹிக்கிள் செக் பண்றாங்க. ஆனா பொதுவாகவே எங்களுக்கு கிடைத்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பிரைவேட் வெஹிக்கிள் மட்டுமில்ல அரசு வாகனங்கள் அத்தனையுமே வந்து செக் பண்ண வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து இதை வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் இல்லாமல் அரசு வாங்கினா கூட அரசு வாங்கினா பணம் கொண்டு போறதா தகவல் வந்தது. ஏன்னா அதை முழுமையாக பிரிவென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அது அதே போல வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொறுத்தவரை ஒரு இதுக்கு கொண்டு போற சென்டருக்கு கொண்டு போறது 2 வீலர்லாம் கொண்டு போறாங்க. இதெல்லாம் மறுபடியும் கூட ஒரு பை எலெக்ஷன் நடந்தது வேளச்சேரிலாம். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 100% அளவுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரிப்பேர் ஆனால் உடனடியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த ரிப்பேரை சரி செய்வதற்குண்டான எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கணும். கோடை காலம் என்பதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து வாக்காளர்கள் வந்து எந்த விதத்தில் வந்து வாக்களிக்கிறவர்கள் கஷ்டப்படக்கூடாது. எனவே ஸ்டாமியான் அமைக்கணும். தண்ணீர் வேண்டிய அளவுக்கு வந்து குடி தண்ணீர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இயற்கை உபாதைகள் வந்து கழிக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த நேரத்தில் வந்து அந்த மற்ற பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் மாற்றி அவங்க இயற்கை உபாதை கழிக்கின்ற வகையில் டாய்லெட் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நன்மை கருதி சொல்லியிருக்கோம். எனவே இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போன்ற அதாவது கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதனால கம்ப்ளைண்ட் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகார துஷ்பிரயோகத்தில் தவறு நடக்குது, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எங்கேஜாக இருக்கும், இல்லைன்னா கால் சென்டரில் கால் பிஸியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே 24/7 கம்ப்ளைண்ட்டை வந்து புகார்களை வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக வந்து அதை ரிசீவ் செஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கை கடுமையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதை வலியுறுத்தி இருக்கலாம். ஓகேப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.